செம்ம டேஸ்டியான செட்டிநாடு ஸ்டைல் பக்கோடா குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சட்டியில் எண்ணெய், சோம்பு, சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பட்டை, லவங்கம் சேர்த்து வதக்கிட்டு 1/2 டீஸ்பூன் கசகசா சேர்த்து கலந்துட்டு தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கணும், துருவன தேங்காய் சேர்த்து வதக்கிக்கலாம். ஆறுனதும் மிக்சி ஜாருக்கு மாற்றி நைஸாக அரைச்சிக்கலாம். அதே சட்டியில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை, அரைச்ச மசாலாவை சேர்த்து கலந்துட்டு இதனோட 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து கலந்துட்டு தண்ணி கொஞ்சம் நிறைய சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா கொதிச்சதும் பக்கோடா சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு கடையில் வாங்கின பக்கோடா தாங்க சேர்த்துருக்கேன். பக்கோடா சேர்த்து 10 நிமிஷம் கழிச்சு கொத்தமல்லி தூவி இறக்குனா டேஸ்டியான பக்கோடா குழம்பு ரெடி. இது வரைக்கும் பக்கோடாவில் குழம்பு ட்ரை பண்ணலாம், இனிமேல் ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் செம்மையா இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாதம் எல்லாத்துக்கும் செம்மையா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.